ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டிவி SMD கிட். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஏவியில் படம் வராது. அதனால் பழைய ஸ்கிராப்பில் இருந்த ஒரு ஐசியை கலட்டி இப்போ இந்த ஐசியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம அதுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அதாவது முன்பக்கம் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் பேக் சைடு ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஐசி எடுக்க ஈஸியாக இருக்கும். எப்பயுமே ஒரு சமமாக இருக்கிற மாதிரி போர்டு வச்சுக்கிட்டு வேகமாக ஹீட் பண்ணணும். டெம்பரேச்சர் லெவல் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், வேகமாக நான் ஈவனாக 4 சைடு வர மாதிரி ஹீட்டை அப்ளை பண்ணுறேன். ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்கிராப்பில் இருந்த ஐசியை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிற லெட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு டீசால்டர் விக் எடுத்து நம்ம அந்த லெட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இது போல் லெட்டெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஐசி எடுத்து நீட்டாக மட்டமாக ஈவனாக வச்சு கரெக்டாக பின்னு வந்து நகராமல் நீட்டாக வச்சு முதல்ல 4 கார்னர் பின்னையும் நம்ம சால்டர் பண்ணிடணும். சால்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பின்னாக நம்ம அந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் ப்ளோயர் யூஸ் பண்ண தேவையில்ல, எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். வைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம பழைய ஐசியை எடுத்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து சால்ட்ரிங் அயன்லேயே ஒவ்வொரு பின்னாக சால்டர் பண்ணிவிட்டேன். அப்படியும் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். பக்கத்தில் பின்ன ஷார்ட் ஆச்சுன்னா விற்க வச்சு மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது போல் நான் ஒவ்வொரு பின்னாக வந்து சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். நீட்டாக வந்து இது மாதிரி சால்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளோயர் 2வது சால்டர் வைக்க தேவையில்லை. 2வது முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த சின்ன சால்டரிங் அயன் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரே சால்டரிங் அயன் தான். அதுவும் பிட்டு வந்து பெருசாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு இதை வச்சு பழகி போச்சு. நான் இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏவியில் படம் வராதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதை செய்யலாம். இருந்தாலும் அந்த டெக்னீஷியன் தான் கொண்டு வந்தார். என்கிட்ட ஸ்க்ராப் போர்டு இருக்குது, அதில் இருக்கிறத எடுத்து இதை மாற்றுங்க அப்படின்னு. இது போல் எல்லா பென்ஸையும் நம்ம ஈவனாக சால்டர் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ப்ரெஷ் வச்சு. அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஏதாவது பின்னு ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கான்ட்டு. இந்த லென்ஸு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு பார்க்குறேன். பக்கத்தில் வந்து ஏதாவது பின்ஸ் ஒட்டியிருக்கான்னு பார்த்துட்டு நீட்டாக இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒர்க்கு நீட்டாக வந்திருக்கு, மாற்றியாச்சு. ஒரு வழியாக ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஒர்க்கு நீட்டாக இருக்குது, நீட்டாக ஒர்க் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.